வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் உதயணனை பிடிக்கும் பணியை மணிகண்டனிடம் ஒப்படைத்தார் பாண்டிய வேந்தன். மணிகண்டன் மகிழ்வுடன் தனது காட்டிற்கு திரும்பினான். தளபதி உதயனை எதிர்ப்பது அவ்வளவு சுலபமல்ல. அதேபோல் அங்கே ஒரு படையை திரட்டி கொண்டு போய் இருப்பதும் அவ்வளவு எளிதல்ல. எனவே நிதானமாக ஒரு மக்கள் சக்தியை திரட்ட முடிவு செய்தான். அது மட்டும் அல்லாது வேறு பல செயல் திட்டங்களையும் வைத்திருந்தான் மணிகண்டன். மணிகண்டன் பந்தளத்து அரண்மனையில் தங்காவிட்டாலும் அவனுடைய பந்தளத்து உப தளபதிகளான கடுத்தை, மல்லன், வில்லன் ஆகியோர் நட்பு கொண்டிருந்தனர். அவர்கள் மூவரும் பந்தளத்தில் ஒரு மறுமலர்ச்சி உருவாக வேண்டும் என்று நினைத்தனர். அந்த 3 உப தளபதிகளும் பல கலைகளில் சிறந்தவர்கள். அந்நாட்களில் கேரளாவில் 18 அடி வர்மக்கலை மிகவும் பிரபலமாக இருந்த சமயம். மாவீரர்கள் பலரும் தனித்தனியே குருகுலம் அமைத்து தங்கள் சீடர்களுக்கு தங்களுக்கு தெரிந்த வித்தைகளை பயிற்றுவித்து வந்தனர். இவர்களுக்குள் அடிக்கடி போட்டி யுத்தங்களும் நிகழ்ந்தன. இதனால் சண்டைக்கலை என்ற பெயரில் இளைஞர்கள் வீண் அடிதடிகளில் உயிரிழந்தனர். இது எதிரிகளுக்கு மிகவும் கொண்டாட்டமாக இருந்தது. அது மட்டுமல்லாது மக்களிடையேயும் ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. இவர்களை ஒருநிலைப்படுத்த மணிகண்டன் சண்டை குழுக்களின் ஆசான்மார்களை தனித்தனியாக சந்தித்து தன் பயப்படுத்தி தனது லட்சிய படையை பலப்படுத்த எண்ணினான். அதற்காக அந்நாட்களில் தண்ணீர் முக்கம் என்ற இடத்தில் மிகவும் பிரபலமான சீரப்பன் என்ற ஆசான் இருந்தான். அவன் ஒரு மாவீரன். அவன் மட்டும் மணிகண்டனுடன் சேர்ந்து விட்டால் நாடே அவனுடன் சேர்ந்த பலம் கிடைத்துவிடும். எனவே மணிகண்டன் அவரது வர்மக்கலை பள்ளியில் ஒரு மாணவனாக சேர்ந்து அங்கேயே தங்கி சீரப்பன் மனதில் தனக்கு ஆதரவான ஒரு மனநிலை உருவாக்கி அதன் பின் தான் யார் என்பதை கூறினான். சீரப்பனும் தனது ஆக்கப்பூர்வமான ஆதரவை அளிக்க சம்மதித்தான். பிற்காலத்தில் அந்த இடத்தில் மணிகண்டனின் அருளானைப்படி ஒரு கோவில் உருவாயிற்று. அந்த கோவில்தான் முக்கால் வட்ட கோவில் என்னும் பெயரில் இன்றும் புகழுடன் விளங்குகின்றது. சீரப்பனின் பள்ளியில் மணிகண்டன் தங்கியிருந்த பொழுது அவனின் மீது சீரப்பனின் மகள் காதல் கொண்டாள். ஆனால் மணிகண்டனோ தான் பிரம்மச்சரிய விரதம் பூண்டுள்ளதாகவும் தான் எடுத்த பணியை முடிக்கும் வரை தன்னுடைய மனதில் எந்த ஆசைக்கும் இடமில்லை என்று கூறிவிட்டான். சீரப்பனுடன் வேறு பல ஆசான்மார்களையும் அவர்களது மாணவர்களையும் தன் தலைமையின் கீழ் கொண்டு வந்தான் மணிகண்டன். இந்நிலையில் துருக்கி படைத்தலைவன் பாபருடன் சண்டையிட நேர்ந்தது. பின்பு அதுவே நட்பாக மாறியது. சபரிமலை பகுதியில் உள்ள பொன்னம்பலமேட்டில் பழங்கால சாஸ்தா ஆலயம் ஒன்று உள்ளது. அங்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே திருவிழா நடக்கும். அங்கு மக்கள் வருவதை தடுக்க காட்டு மிருகங்களின் நடமாட்டம் அதிகம் உள்ளது என்று கூறி முட்களை வெட்டி வழியை மறைத்தான் உதயணன். காலப்போக்கில் அந்த ஆலயத்தையே மறந்தனர் மக்கள். இப்பொழுது மணிகண்டன் ஒரு குழந்தையாக அந்த பொன்னம்பலமேட்டில் அமர்ந்து மக்களுடைய கவனத்தை தன்பால் ஈர்த்தான். மக்களும் சாறை சாறையாக அங்கே திரள ஆரம்பித்தனர். சிதிலமடைந்த அந்த கோவிலும் சீரமைக்கப்பட்டது. இதனை கேள்விப்பட்ட உதயனின் ஆட்கள் மணிகண்டனுடன் மோதினார்கள். ஆனால் மணிகண்டனின் வீரத்திற்கு அவர்களால் ஈடுகொடுக்க முடியவில்லை. அது மட்டும் அல்லாது பாபரின் வீரர்களும் அந்த மலையை காத்து நின்றதால் உதயனின் ஆட்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இஞ்சிப்பாறையில் உள்ள உதயனின் மீது நேரடியாக போர் தொடுக்க விரும்பிய மணிகண்டன் தன் படை அனைத்தையும் 3 பிரிவுகளாக பிரித்தான். ஒன்றை தன்னுடைய கட்டுப்பாட்டிலும், மற்றொன்றை பாபரின் தலைமையிலும், இன்னொன்று காட்டுவாசிகளின் தலைமை வீரரான கருப்பனின் தலைமையிலும் செயல்பட வைத்தான். அது மட்டும் அல்லாது உதயனின் மற்றொரு கோட்டையான தலைப்பாறை கோட்டையை ஒரு சேனை தாக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இனிவரும் அத்தியாயங்களில் உதயணனை மணிகண்டன் அழித்தானா என்பதனை அறிவோம்.